ரீசெண்டா விசாகப்பட்டினம்ல கேஸ் லீக் ஆனதுனால ஒரு 11 பேர் இறந்துட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பார்த்துருக்கிறது அக்னி தம் சேனல். இன்னைக்கு நம்ம குவாட்ரோட் கிட்ட யூஸ் பண்ணி கேஸ் டிடெக்டர் செய்ய போறோம். இதை நம்ம ஸ்மோக் டிடெக்டர் கூட சொல்லலாம். இது எந்த இடத்துல முக்கியமா யூஸ் பண்ணலாம்னா, ஒரு சிலர்லாம் நம்ம வீட்ல இருக்க கேஸ் ஆன் பண்ணி வச்சுட்டு ஆன் பண்ணோமா இல்லையான்னு தெரியாம ஒரு சின்ன ஸ்பார்க் இருந்தாலும் அந்த இடத்துல பெரிய ஆக்சிடென்ட் நடக்கும்ல. நிறைய படத்துல கூட நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி டிடெக்டரை நம்ம கேஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா அந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கவே நடக்காது. இது போல உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த கேஸ் டிடெக்டரை நீங்க யூஸ் பண்ணலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது செய்யறதுக்கு என்னென்ன பொருளாக வேணும்னா, குவாட்ரோட் கிட்லேருந்து கேஸ் அப்படி இல்லைன்னா ஸ்மோக் சென்சார் எடுத்துக்கோங்க. நீங்கள் இன்னும் குவாட்ரோட் கிட்டு வாங்கலைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் இதுக்கு முன்னாடி குவாட்ரோட் கிட்லேருந்து 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு எல்இடி லைட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு பஸ்ஸர். நெக்ஸ்ட் இந்த சர்க்கியூட் போர்டு எடுத்துக்கோங்க. இது பேர் கியூப் பாக்ஸ் ப்ராசஸர். அதுக்கப்புறம் பவர் சப்ளை கொடுக்கறதுக்கு 4AA பேட்டரி ஹோல்டர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதில் பேட்டரியும் போட்டுக்கோங்க. பேட்டரியோட ஹோல்டர்லயே ஆன் ஆஃப் ஆப்ஷன் இருக்கு. அப்புறம் லாஸ்டா கொஞ்சம் ஒயர் எடுத்துக்கோங்க. போன குவாட்ரோட் வீடியோல யூஸ் பண்ணியிருந்த அந்த தர்மாகோல் கார்ட்போர்ட் ஷீட்டை எடுத்துக்கணும். இது எப்படி செஞ்சதுன்னா, ஒரே சைஸ்ல தர்மாகோல் கார்ட்போர்ட் ஷீட்டை கட் பண்ணிட்டு தர்மாகோல் மேல க்ளூ அப்ளை பண்ணி அதுக்கு மேல கார்போர்ட் ஷீட்டை ஒட்டிக்கணும். பேட்டரியோட ஹோல்டர்ல க்ளூ அப்ளை பண்ணி கார்போர்ட் ஷீட்ல ஒட்டிக்கோங்க. பேட்டரியோட ஹோல்டர் மேல க்ளூ அப்ளை பண்ணி ப்ராசஸர் போர்டை ஒட்டிக்கோங்க. எல்லாத்துக்குமே க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டுங்க, அப்பதான் டிஸ்மேண்டல் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இதே போல ஒட்டிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு பேட்டரி தீந்து போச்சுன்னா பேட்டரியோட ஹோல்டரை இதே போல கழட்டி பேட்டரி சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஃபிக்ஸ் பண்றதும் அதே போல ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியா தான் இருக்கும். ப்ராசஸர் சர்க்கியூட் போர்டில் ஏ பார்ட் தனியா இருக்கும், பி பார்ட் தனியா இருக்கும். நாம இப்ப ஏ பார்ட்ல தான் கனெக்ட் பண்ண போறோம். இது ஃபுல்லா தான் ஏ பார்ட். ஸ்மோக் சென்சாரை பார்க்கறதுக்கு இப்படிதான் இருக்கும் நண்பா. அப்புறம் ஸ்மோக் சென்சார்லயே நிறைய டைப் இருக்கு. ஒரு விதமான ஸ்மோக் சென்சாரும் ஒரு விதமான கேஸ் அப்படி இல்லைன்னா ஸ்மோக்கை டிடெக்ட் பண்ணும். என்ன டைப்ல ஸ்மோக் சென்சார் இருக்குன்னா MQ2, MQ3, MQ4, MQ5 இது போல போயிட்டே இருக்கும். ஸ்கிரீன்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது போல மொத்தம் 27 கேஸ் சென்சார் இருக்கு. அதே போல எந்த கேஸ் சென்சார் என்னென்ன விதமான கேஸை டிடெக்ட் பண்ணணும் பக்கத்துல போட்டிருக்காங்க, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்துல 5 வோல்ட் 6 வோல்ட் போட்டிருக்காங்கல்ல, எந்த கேஸ் சென்சார் எவ்வளவு வோல்டேஜை இன்புட்டா தரும்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா, இப்போ நான் தான் MQ2 ஸ்மோக் சென்சார் வச்சுக்கோங்க. இந்த விதமான கேஸை நான் டிடெக்ட் பண்ணிட்டேன்னா இவ்வளோ தாண்டா நான் வோல்டேஜ் நான் தருவேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க, எக்ஸாம்பிளுக்கு தான் நான் என்ன வச்சு ஸ்மோக் சென்சாரா சொன்னேன். இதே போல ஒரு விதமான ஸ்மோக் சென்சாருக்கும் மாறும் நண்பா. இப்போ நம்ம கையில வச்சிருக்கிறது MQ2 ஸ்மோக் சென்சார். இந்த ஸ்மோக் சென்சார் வந்து மீத்தேன், பியூட்டேன், LPG அப்புறம் ஸ்மோக்கை டிடெக்ட் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. நம்ம லாஸ்ட்ல செக் பண்ணி பார்ப்போம் என்னென்ன டிடெக்ட் பண்ணுதுன்னு. இந்த ஸ்மோக் சென்சார்ல மொத்தம் 4 கம்பி இருக்கு. AO, DO, கிரவுண்டு அப்புறம் VCC. இப்போதான் நம்ம சர்க்கியூட் கனெக்ஷனை கொடுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ரெட் கலர் ஒயர் எடுத்து ஸ்மோக் சென்சார்ல இருக்க VCCல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ரெட் கலர் ஒயரை சர்க்கியூட் போர்ட்ல பார்ட் Aல இருக்க VCCல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஒயர் எடுத்து ஸ்மோக் சென்சார்ல இருக்க கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை சர்க்கியூட் போர்ட்ல பார்ட் Aல இருக்க கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இங்க D0, A0 2 போர்ட் இருக்கும். இப்போ நம்ம A0ல தான் கனெக்ட் பண்ண போறோம். அதுல வெள்ளை கலர் ஒயரை இப்போ நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஒயரை சர்க்கியூட் போர்ட்ல இருக்க A1ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதோட கனெக்ஷன் முடிஞ்சிருச்சு. அப்புறம் லைட்ல சிக்னல்ல ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை MA1ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இன்னொரு ஒயர் எடுத்து லைட்ல இருக்க கிரவுண்ட்ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை MAல இருக்க 2ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பஸ்ஸர் எடுத்துக்கோங்க. பஸ்ஸர்ல இருக்க சிக்னல்ல ஒரு ஒயரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஒயரை MA1ல மேல இருக்க கம்பில கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஒயர் எடுத்து பஸ்ஸர்ல இருக்க நெகட்டிவ்ல கொடுத்துக்கோங்க. அந்த ஒயரை MA2ல கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ஷன்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம லைட்டர்ல இருக்க கேஸை வச்சு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். இப்போ லைட்டரை வச்சு செக் பண்ணதுல இது நல்லாவே ஒர்க் ஆகுது. ஏன்னா லைட்டர்ல பியூட்டேன் கேஸ் இருக்கு. ஸோ அதனால அந்த கேஸை டிடெக்ட் பண்ணதுல இந்த சென்சார் நல்லாவே ஒர்க் ஆகுது. இப்போ சென்சார்ல க்ளூ அப்ளை பண்ணி இது போல எங்கேயாச்சும் ஒட்டிக்கோங்க. இதே போல லைட்லயும் பஸ்ஸர்லயும் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. ஓகே, நாம பக்காவா முடிச்சிட்டோம். இதை லாஸ்டா ஒரு வாட்டி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த சென்சாரை நான் பியூட்டேன் கேஸ் அதாவது லைட்டரை வச்சு செக் பண்ணதுல இது நல்லாவே ஒர்க் ஆச்சு.
இப்போ நான் லைட்டர் எரிய வச்சு அதுல இருந்து வரக்கூடிய ஃபயரை ஊதி ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ அதுல இருந்து பியூட்டேன் கேஸ் மட்டும் வெளியில வரும். அந்த கேஸை சென்சார் பக்கத்துல வச்சா அந்த சென்சார்லயே பச்சை கலர் லைட் இண்டிகேட் ஆகுது பாருங்க. அதே போல எல்இடி லைட் இண்டிகேட் ஆகுது, பஸர்ல இருந்து சத்தமும் வருது. இதே போல டிவைஸை நம்ம ஃபியூச்சர்ல வரக்கூடிய கேஸ் பக்கத்துல எங்கேயாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா கேஸ் லீக் ஆகிறதுனால வரக்கூடிய மேஜர் ஆக்சிடென்ட்ஸ்லாம் நம்மளால தடுக்க முடியும். இந்த மாதிரி டிவைஸை சிலிண்டர் பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. கேஸ் பக்கத்தில் தான் எங்கேயாச்சும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த இடத்துல ஒன்று யோசிக்கலாம், கேஸை எரிய வைக்கிறதுனால அதுலேருந்து வரக்கூடிய வெப்பம் இந்த சென்சரை வீணாக்கிடும்னு. ஆனால் நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் கேஸ்லேருந்து வரக்கூடிய அந்த நெருப்பை சுற்றி ஒரு 15 சென்டிமீட்டருக்கு தாண்டி அந்த அளவுக்கு வெப்பம் இல்லை. ஸோ இந்த மாதிரி டிவைஸை ஒரு 15 சென்டிமீட்டருக்கு தாண்டி வைக்கிறதன் மூலயமா அந்த டிவைஸ்க்கும் எந்த விதமான ப்ராப்ளமும் ஆகாது. இது கேஸ் பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறது இன்னொரு நல்ல விஷயமும் இருக்கு. என்ன தெரியுமா, ஒரு சிலர்லாம் கேஸை எரிய வச்சுட்டு அதில் தோசைக்கல்லை போட்டுட்டு அப்படி இல்லைன்னா வேற ஏதாச்சும் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு டிவியை பார்க்க போயிடுவாங்க. அவங்க டிவியை ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருப்பாங்க. அதுவே இந்த பக்கம் தோசைக்கல் மாட்டுன்னு காஞ்சிட்டே இருக்கும். ரொம்ப நேரம் தோசைக்கல் காஞ்சினே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், அதுலேருந்து புகையா வந்துட்டே இருக்கும். ரொம்ப அதிகமாக புகை வந்துச்சுன்னா ஏதாச்சும் ஆபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஆபத்துக்களை தடுக்கிறதுக்கும் இந்த மாதிரி சென்சார் யூஸ் ஆகும். இந்த மாதிரி டிவைஸை நம்ம இன்னொரு இடத்துல கூட யூஸ் பண்ணலாம். எங்க தெரியுமா, உரி எடி 2 படத்துல வர மாதிரியே இப்ப ரீசெண்டா விசாகப்பட்டினம்ல கேஸ் லீக் ஆனதுனால ஒரு 11 பேர் இறந்துட்டாங்க. இதுல சோகப்படுறதுக்கு என்னன்னா குழந்தைகளும் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1000 பேருக்கு மேல அந்த கேஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரி கேஸ் சென்சார் கேஸை உருவாக்குற இண்டஸ்ட்ரியில இருந்துச்சுன்னா சப்போஸ் கேஸ் லீக் ஆகிறப்ப இந்த சென்சார் டிடெக்ட் பண்ணிட்டு உடனே ஒரு அலார்ம் மாதிரி மக்கள் கிட்ட இண்டிகேட் பண்ணிடுச்சுன்னா அந்த இடத்துல பாதிக்கப்படுற மக்களோட எண்ணிக்கை ரொம்பவே குறைக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி கேஸ் சென்சார் எல்லா விதமான கேஸ் இண்டஸ்ட்ரியிலும் இருக்கும் தான் நினைக்கிறேன். நான் ஜஸ்ட் ஒரு ஐடியா தான் கொடுக்குறேன், இந்த மாதிரிலாம் பண்ணலாம்னு. இந்த மாதிரிலாம் பண்ணால் நம்மளோட உயிரை ரொம்பவே காப்பாற்றிக்கலாம். இந்த சென்சாரை நான் சாம்பிராணி புகையிலேருந்து வரக்கூடிய புகையை வச்சு செக் பண்ணி பார்த்ததில் இது அந்த அளவுக்கு ஒன்றும் டிடெக்ட் ஆகலை. அதே போல் நம்ம வீட்டில் இருக்க எல்பிஜி கேஸ், அதாவது வீட்டில் இருக்க சிலிண்டர்லேருந்து வரக்கூடிய கேஸை வச்சு செக் பண்ணி பார்த்தேன். அப்பயும் இந்த கேஸை இது அந்த அளவுக்கு டிடெக்ட் பண்ணலை. காரணம் நான் வச்சிருக்க சென்சாரில் ப்ராப்ளம் நினைக்கிறேன். அப்படி இல்லைனா இதுக்கு பதிலாக வேற ஏதாச்சும் டைப்பில் இருக்க ஸ்மோக் சென்சாரை யூஸ் பண்ணியிருந்தாலும் இது நல்லாவே ஒர்க் ஆகிருக்கும். இதில் இருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த கேஸை டிடெக்ட் பண்ண போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி கேஸ் சென்சார் வாங்கிக்கோங்க. இதை நான் வெறும் ப்ராஜெக்ட் மாதிரி தான் செஞ்சிருக்கேன். அதுவே இதை நீங்க ரியல் லைஃப்ல யூஸ் பண்ண போறீங்கன்னா உங்களுக்கு ஏத்த மாதிரி ஸ்மோக் சென்சாரும் மிச்சம் இருக்க காம்பனன்ட்ஸும் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி சேர்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த கேஸ் டிடெக்டர் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரி கேஸ் டிடெக்டரை நம்மளோட கேஸில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்கன்னா ஃபியூச்சரில் எந்த விதமான ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்க கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் என்ன அக்னி தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பேசாமல் வைக்கிட்டு மேலே இருக்க ஆல் ஆப்ஷன் ஹிட் பண்ணினா நாங்கள் போகிற டே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.